அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். மகரத்துக்கும் திருவெண்காடு தான் அந்த புதன் ஸ்தலம் சொன்னல. அந்த திருவெண்காடை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர்ல கீழ்பெரும் பள்ளம் இருக்கு, கேது ஸ்தலம். அவரையும் பார்த்துடணும். ஏன்னா அஷ்டமத்தில் கேது இருக்குல்ல. இவங்க 2 பேரையும் அப்படியே 2 in 1 பார்த்துருக்கு. ரொம்ப நல்லது. 3 குளம், கை கால் கழுவுது, 17 பிரசாதம் திருவெண்காடில் தானம் கொடுப்பது. 17 பிரசாதம்னா 17 வகை நினச்சிக்காதீங்க. அதுக்கு ஒரு ஃபோன் அடிச்சுட்டு இருக்காது. வடைன்னா வடை 17, பொங்கல்னா பொங்கல் 17, லட்டுன்னா லட்டு 17, அப்படி வாங்கி கொடுத்துருக்கு. திருவெண்காடு விபூதியம் கீழ்பெரும் விபூதியம் ஒன்னா கலந்துருக்கு. 6ல் குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு உங்க ராசி. 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். போறாதா? தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பு இல்லை. இந்த தொழில் என்னால் இருக்கவே முடியல, இந்த ஆள்கிட்ட மாறடிக்க முடியல. கவலையே வேணாம். தொழில் உத்தியோகம் டெவலப்மெண்ட் ஆகும், பேர் புகழ் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். நிறைய அடிமை தொழிலிருந்து தனி தொழில் தொடங்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகர ராசி பெண்கள் திடீர்னு பெரிய புகழ் பெறுவார்கள். மீடியா துறையில் இருப்பவர்கள் அனுகூலம் பெறுவார்கள். தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் இருக்கிறார். முதுகு, அடிவயிறு, கழிவுகள் பாதை, முகத்தில் உள்ள உறுப்பெல்லாம் கவனமாக பார்த்து. வாகனத்தில் வித்தைகள் கூட, வழக்கெல்லாம் திடீர்னு வந்துடும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க. அவங்க சித்தப்பா பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், வீடை தேடி போலீஸ் வந்துடும். இல்லைன்னா எவனா ரவுடி பையன் வந்துடுவான். ஜாக்கிரதையாக இருங்க மகர ராசிக்காரங்க. வாயை திறந்து சண்டை போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. வண்டி வாகனத்தில் வித்தை காட்டினீங்கன்னு வச்சுங்க. 8ல் கேது ரெடியாக உட்காந்துருக்கிறாரு. எதுக்கு? 8 இன்ஜுரி ஆக்குறது. ரொம்ப பார்த்துக்குங்க. 8ஆம் இடத்தில் கேது. ஜாக்கிரதையாக இருங்க. இப்படி ஒரு வீலிங் அப்படி ஒரு வீலிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. டைரக்ட் வீலிங் தலை தான். நரம்பை தட்டுவாராம் யார்? கேது. அதனால் மிக மிக கவனமாக இருக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது கண்டிப்பாக பார்க்கலாம். பெரிய இடத்தில் யோகமும் அனுகூலமும் காணப்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். செல்வாக்குகள் கூடும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இந்த குரு பெயர்ச்சியில் செட்டில் ஆகலைன்னா எப்போ செட்டில் ஆகும்? சுபவிரயம் ஏற்படுவது, கடன் வரும், அது சுபவிரயமாக காட்டு. அதனால் அதை பார்த்து